Hey guys, welcome back. இன்னைக்கு என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் ஒரு எலெக்ஷன் ட்ரோல் வீடியோ தான். பட் இது வந்து நான் சொன்னேன்ல நிறைய சேனலில் இப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு, அதில் சூப்பராக ட்ரோலுக்குன்னே பேர் போன ஒரு சேனல் டுடே ட்ரெண்டிங் சேனலில் ஒரு வீடியோ வந்திருக்கு. 2026 தமிழ்நாட்டு சிஎம் யாரு அப்படின்னு ஒரு கொஷன் மார்க் போட்டிருக்கு. கேள்வி சரியான கேள்வி தான். இன்னும் தெரியாது, இன்னொரு 4 நாளில் தெரிந்து விடும். இப்போ நமக்கே வெளியே இருந்து பார்க்குற நமக்கே யாராக இருக்குன்னு அந்த ஒரு நெயில் பைட்டிங் மொமெண்ட்டாக இருக்கு. அங்கே ஓட்டு போட்ட மக்களுக்கு எப்படி இருக்கும், என்ன சார் இன்னுமா எண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சட்டு விட்டுன்னு எண்ணுங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கு. இந்த வீடியோ நாங்கள் ரியாக்ட் பண்ணும்போது 29th, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்கு. ஆனால் அது இப்படி பார்த்துருக்க போயிடும். எலெக்ஷன் எப்போ இன்னொரு 1 வருஷம் இருக்குது, 6 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, இந்த நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு எவ்வளோ நாள் இருக்குது, இந்த இருக்குன்னு பார்த்தா 4ஆம் தேதி வந்துடும். என்ன நடக்க போகுதோ, எப்படி நடக்க போகுதோ. இதில் இன்னொரு இப்படி ஒன்று இருக்குது, வாட் எவர் த ரிசல்ட் மேபி, அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும்ல, ஆஃப்டர் எஃபெக்ட். அவங்க ஜெயிச்சா ஒன்று நடக்கும், தோத்தா ஒன்று நடக்கும். நம்ம புதுசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜெயிச்சா ஒன்று நடக்கும், தோத்தா ஒன்று நடக்கும்னு. அது எந்த பக்கம் என்ன நடந்தாலும் ஏதோ ஒன்று நடக்கும், அது என்னன்னு தெரியறதுக்கு தானே ஒரு கியூரியாசிட்டி. சரி வாங்க நம்ம டுடே ட்ரெண்டிங் ட்ரோல் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். யாரா இருக்கும் நேச்சலி பிரதர்ஸ் வணங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். அவரும் வருஷம் சொல்றாரு. கோவப்பட்டு பட்டுன்னு சொல்லிட்டானா என்னடா பண்ணுவேன்? மனசுல என்னென்ன நினைக்கிறாரோ அதான் ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காரு, இது பிஸ்டல் ட்ரைனிங். இப்போ பார்த்தா அவர் யோசிக்கிறாங்களா, அன்னைக்கு அப்ப வீடியோ எடுத்தது ஆளுங்க அடையாளம் பார்க்கறதுக்கா, ஐயா இதுதான் அந்த ஷூட்டிங். சார் நீங்க தான் அர்ஜென்ட் எப்படி எடிட்டிங் நீங்க கிளம்புங்க. கை தாண்டா கொடுத்தேன். எனக்கு வேலை கொடு. வேலை கூட ஐயா, கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இப்படி வேல் கொடுக்கறது, பூதி கொடுக்கறது, அர்ச்சனை பண்ணுறது பூசாரிங்களோட ஒரு வேலை. என்னதான் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. அங்கே ஒரு பூசாரியை பாருங்களேன், இங்கே வரைக்கும் இருக்கு பல்லு, அப்படின்னு வேலை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா நீங்க என்ன வேலைக்கு வந்து உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு பூசாரி, அவருக்கு யாரும் கொடுக்குறாரு, கும்பிட்டு யாரையோ கும்பிடுறாரு. இத பாரு முருகா, ஏன் கட்சி ஜெயிக்கணும். இட்ஸ் டூ லேட். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாமதான் இந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, நம்மதான் வரீங்களா? வாங்க, நாமதான் வாங்க, நாமதான் இது மட்டும் சொல்லு. காலி ஆயிடுச்சு. டேய் ராகவன் ஜெயிச்சிட்டான், வெற்றிகரே பரிசுட்டான்டா. எப்ப 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. சொல்லுங்க. 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்
கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக மே 4ஆம் தேதி சி ஜோசப் விஜய் அப்ப நான் வந்து எல்லாரும் கடவுள இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தேன்னா சேனாபதி மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாருகிட்ட பவரை கொடுக்க போறீங்க அதை சொல்லுமையா முதல்ல. நேரம் வரும்போது தானா தெரியும். அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இப்ப புரியுது. உங்க அப்பா காலையில வந்து ஓட்டு எல்லாம் சரியுது பிரியுதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். ஐயோ, அவரு கேட்ட அந்த துணியை பாத்தீங்களா? ஏன் சார் உங்க அப்பா காலையில அத கொஞ்சம் ஒழுங்கா கேட்கலாம் இல்ல? ஜாபு சார் உங்க அப்பா காலைல வந்து ஏதோ பிரியுது எரியுது, நீங்க என்ன சொல்றீங்க? இவர் பாப்பாரு அதனால என்னத்தை சொல்லி வச்சாரு. ஏங்க அவர் பேரு டிஆர், என் பேரு எஸ்டிஆர், இப்ப ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியல. ஆனா அந்த அந்த கேள்வி கேட்ட அந்த தொடி பாத்தீங்களா, செம பண்ணா இருக்கு. நான் வேற, அவரு வேற. என்ன கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் வந்து நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டிருக்கோம். சரி, அத சரியா இருக்கான்னு என்னால எண்ணி பார்க்க முடியல. சரி, எண்ணி பார்த்து சொல்லுப்பா. நாளை பண்ண மாத்தி சொல்லப்படாது. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமா ஓய்வு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். என்னடா சொல்ற? சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சொன்னா நல்லா இருக்காதடா. ஐயா, சப்போஸ் அவங்களே மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அதுக்குள்ள இருந்து அவர் தான் வருவாரு. என்னடா சொல்றீங்க? நல்ல ரூமர்ஸ் எல்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்துக்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். இதுவேதாரே தமாஷே இருக்கு. மக்கள் இந்த ஜடம் வந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். உன் தைரியம் ரொம்ப அசாத்தியமானதுதான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. அயோவா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளை பார்வையிட தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி தாவிக்கவினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். நேற்று இரவு வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கண்ணாடி ஜன்னல்களை திரையிட்டு மூடியபடி ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. பகுதியோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் எல்லா தேர்தலுக்கும் 24x7 வந்து கேண்டிடேட் போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து போலீஸ் வந்து உள்ள விடாம கேண்டிடேட்டை வெளியே நிக்க வைக்கிறாங்க. கேண்டிடேட்டுக்கு அலோ பண்ண மாட்டேன், ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. கேண்டிடேட் அலோ பண்ண மாட்டேன்றாங்க. தப்பாக்குதுண்ணா. கதை இப்படி போகுதா? என்ன பிரச்சனை? 2 மணி நேரம் நிக்கணும். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. எல்லாம் முடிச்சு அப்படி பண்ணலாமா? ஏன்னா பீரோல உடைக்கிறேன். இந்த சாமி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசி போறாங்க. இந்த கிறுக்கு பே உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்ல. என்னோட 2 பேர் இருக்காங்க. நீங்க கொடுத்த பட்டியல டெத்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்க இறந்து போயிட்டோம், உயிரோட இருக்கவங்கள இறந்து போயிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தா, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா? அதே வீட்டுல தான் இருக்கா, வேற வீட்டுல ஷிஃப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிஃப்ட் போட்டு கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க நீங்க செத்து போன்னு சொல்றது உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தா? நல்லா பினாயில் ஊத்து வாய் கழுவுடா. காலங்கத்துல சாவடி தெரியல. பதில் செஞ்சாங்க. எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்துல வர்ற பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை?
யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். செத்து போனவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1000 தடவை அலைய விடுற நீங்க உயிரோட இருக்கவங்க எப்படி வந்து செத்து போன அறிவிப்பீங்க? எதன் அடிப்படையில் சொல்லுங்க. எங்கயோ தப்பு நடந்து போச்சு. வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக 9 வாக்குகள் இவிஎம் இயந்திரத்தில் பதிவாகி இருந்ததால் குழப்பம் நீடித்தது. என்னையா அது பிளப்புகள்? எவ்வளவு விஷயம் ஏங்க இதெல்லாம் நான் எந்த நியூஸ்லயும் பார்க்கலையே. ஸ்மூத்தா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இப்போ கவுண்டிங் வந்து ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குன்னு தான் நினைச்சேன். இங்க என்னடான்னா உயிரோட இருக்கிறவங்களாம் இறந்துட்டாங்கன்றாங்க, எக்ஸ்ட்ரா 9 வாக்கு வந்திருக்குன்றாங்க, கேண்டிடேட்டே உள்ள விட மாட்டோங்கிறாங்க, கொஞ்சம் கருப்பு திரை போட்ட ஆம்புலன்ஸ் நைட்டு வெளியே போகுதுன்றாங்க. என்னவா இருக்கு? முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க சாப்பிடுறேன். இந்த பக்கம் பார்த்தா எனக்கு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இல்லைன்ட்டாங்க, செத்தவங்களுக்குலாம் ஓட்டு வச்சிருக்காங்க, உயிரோட இருக்க எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா someone else has already casted my vote. அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. நீங்க போட்டீங்க அப்படிங்க. ஓட் போட வந்தோம் சார், பட் காலையில 8 o'clock குள்ள யாரும் வந்து ஓட் போட்டதா சொன்னாங்க. நன்மைக்கு தீமைக்கு இடையில நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமானதில்ல, தீமைக்கும் தீமைக்குமானது. இங்க தீமை சின்னதா பெருசாங்கிறதா பிரச்சனை. இப்போ ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காட்டி ஓட்டுரிமா தெரியல. அது எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. சர்க்கார் படத்தில் வந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு ஏதோ P40 ஏதோ அந்த படத்தில் ஏதோ ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. உங்கள் ஓட்டை யாராவது வேறு யாராவது போட்டுட்டா நீங்கள் அதை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு நடந்திருக்கு போல. ஏங்க இதெல்லாம் தெரியலைங்க, நான் நினச்சிட்டு இருக்கேன் என் ஓட்டு இது வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு. யார் அது காலையில் 8 மணிக்கே வந்து வேறு ஆட்கள் பேரில் போட்டு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் வேறு நடக்குதான். ஆனால் எண்டு டயலாக் பக்காவாக இருந்துச்சு. நான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போட்டின்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம் மக்களுக்கு. ஆனால் அது கெட்டதுக்கும் நடக்குது. என்ன கெட்டதோட அளவு சின்னது பெருசாக இருக்கும். அதான் லூசிஃபர் படமா அது, எப்பயோ பார்த்த ஞாபகமாக இருக்குது எனக்கு. நைஸ், வெரி நைஸ், நல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.